கண்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறது கிடையாது. பட் மின்ன விட இப்போ இருக்க காலகட்டத்தில தான் நமக்கு வந்து கண் வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ யார் யாரெல்லாம் இந்த ஐ எக்ஸர்சைஸ் பண்ணலாம்? ஆல்ரெடி வந்து கண் இஷ்யூ இருக்கவங்க, ஐ ப்ராப்ளம் இருக்கவங்க, லாங் சைட்டு இல்ல ஷார்ட் ஐ சைட் ப்ராப்ளம் இருக்கவங்க. ஸோ இது பண்ணா வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஃபுல்லா கிளியர் ஆயிடும். நீங்க ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்ற அஷ்யூரன்ஸ் கிடையாது. பட் ஸ்டில் நம்ம ரெகுலரா வந்து ஐ எக்ஸர்சைஸ் பண்ணும்போது, நமக்கு இந்த மாரி பிரச்சனை ஜூம் அவுட் ஆகுறது, இந்த விஷன் வந்து பிளர் ஆகுறது, இந்த மொபைல் யூஸ் பண்றதுனால தலை வலிக்கிறது, ஆ கண்ணு வந்து இப்போ ட்ராவல் பண்ணிட்டு வரதுனால கண்ணு வந்து ரெட் ஆகுறது, ட்ரைனஸ் ஆகுறது, இந்த மாரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஸோ ஐ டு த லெஃப்ட் உங்களால எவ்வளோ முடியுமோ லெஃப்ட் எண்டுக்கு போயிட்டு ஸ்லோலி ரைட். லெஃப்ட், ரைட். கன்டின்யூ. ஸோ இது 20-20 ரூல்னு சொல்லுவாங்க. உங்க கண்களுக்கு நேரா ஃபோக்கஸ் பாயிண்ட்ல நீங்க பென் ஆர் பென்சில் வைக்கிறீங்க. 20 செகண்ட்ஸ் நீங்க வந்து உங்க கண் இமைக்காம பார்க்குறீங்க. வணக்கம். என் பேரு கலைப்ரியா வினோத், யோகா இன்ஸ்ட்ரக்டர். இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான டாபிக், ஐ எக்ஸர்சைஸ். ஸோ கண்கள். நம்ம எல்லாருக்குமே நம்ம கண் எவ்வளோ முக்கியன்றது தெரியும். இப்போ நம்ம பசங்க வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ நம்மள பிடிக்கும்னு கேட்டா கூட நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு வந்து கண்ணு மாதிரி, எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்லுவோம். ஸோ கண்ணுன்றது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டான விஷயம். நம்ம மார்னிங் எழுந்ததுலேருந்து தூங்குற வரைக்கும் நம்ம எல்லா திங்ஸையும் அப்சர்வ் பண்ணுறது எல்லாமே நமக்கு ஃபுல்லாகவே ஹெல்ப் பண்ணுறது கண்ணு தான். பட் ஆனால் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து ஒரு ஃபிசிக்கலாக ஃபிட்னஸாக இருக்கணும், மென்டலி ஃபிட்னஸாக இருக்கணும்னு பேசுகிற லேடீஸ் ஆர் ஜென்ட்ஸ், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க கூட கண்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறது கிடையாது. பட் மின்ன விட இப்போ இருக்க காலகட்டத்தில தான் நமக்கு வந்து கண் வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆயிட்டு இருக்கு. லைட் பொல்யூஷனா இருக்கட்டும், நம்ம ட்ராவல் பண்ற எல்லா இடமும் ஈவினிங் மேல வந்து எல்இடி லைட்ஸ் நமக்கு ரொம்ப கண்ண நம்ம அஃபெக்ட் பண்றது. போயிட்டு வர ட்ராவலிங்ல வந்து நமக்கு டஸ்ட்னால வந்து கண் எஃபெக்ட் ஆவுது. இது நம்ம யூஸ் பண்ற ஃபோன், எல்லார்கிட்டயும் இப்போ ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டா வந்து நம்ம ஃபோன் யூஸ் பண்றோம். நம்ம இப்போ ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 ஹார்ஸ் மினிமம் எல்லாம் ஃபோன் யூஸ் பண்றோம். ஃபோன பார்க்குறோம். அண்ட் தென் அது இல்லாம ஒரு லேப்டாப்பு. இது மாரினால வந்து கண் நமக்கு ரொம்ப எஃபெக்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து உடம்ப வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும், நம்ம மனச ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு பேசுற இடத்துல, நம்ம பேசுறவங்க கூட நம்ம கண்ணுக்கான இம்பார்ட்டன்ஸ் நம்ம குடுக்கறது கிடையாது. இந்த ஐ எக்ஸர்சைஸ்லாம் நீங்க பண்ணும்போது, உங்களுக்கு ஏற்படுற பிரச்சனை வந்து ஒவ்வொரு சிம்ப்டம்ஸா காமிக்கும். ஒரு கண் எரிச்சலோ, கண் வீக்கமோ, இல்ல கண்லேருந்து நீர் வடியிறதோ, அது பிரச்சனைகள் காமிக்கும். அந்த மாரி சிம்ப்டம்ஸ் வந்து தவிர்க்கலாம். ஸோ யார் யாரெல்லாம் இந்த ஐ எக்ஸர்சைஸ் பண்ணலாம்? ஆல்ரெடி வந்து கண் இஷ்யூ இருக்கவங்க, ஐ ப்ராப்ளம் இருக்கவங்க, லாங் சைட்டு இல்ல ஷார்ட் ஐ சைட் ப்ராப்ளம் இருக்கவங்க. ஸோ இது பண்ணா வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஃபுல்லா கிளியர் ஆயிடும். நீங்க ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்ற அஷ்யூரன்ஸ் கிடையாது. பட் ஸ்டில் உங்களோட பவர் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகாம இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டரான ஒரு கிளியர் விஷன் வந்து இருக்கும். ப்ளஸ் வேற யார் பண்ணலாம்? சில்ட்ரன்ஸ் பண்ணலாம். அடல்ட்ஸ் பண்ணலாம். ரொம்ப நேரம் ஒரு உத்து வேலை பார்க்குறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெய்லரிங், ஆ டீச்சர் இவங்கலாம் ஒரு விஷயத்த ரொம்ப ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். அவங்க பண்ணலாம். டிரைவர்ஸ் பண்ணலாம். இந்த ஆரி ஒர்க் பண்றவங்கலாம் ரொம்ப உத்து பார்த்து, நுண்ணியமா உத்து பார்த்து ஆரி ஒர்க்ஸ் பண்ணுவாங்க. ஆர்டிஸ்ட்டு அவங்கலாம் வந்து ரொம்ப நுண்ணியமா உத்து பார்த்து அவங்க ஒர்க் பண்ற மாரி இருக்கும். கண்ணுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் குடுப்பாங்க. ஸோ இவங்கலாம் வந்து ஐஎக்ஸர்சைஸ் பண்ணலாம். ஸோ பொதுவா பெரும்பாலும் எல்லாருமே ஒரு ரெகுலர் ஒர்க் அவுட்ல ஐஎக்ஸர்சைஸ் 2 மினிட்ஸ் டெய்லி பண்றது ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவா இருக்கும். ஓகே. ஐஎக்ஸ் ஃபர்ஸ்ட்டு எப்படி ஒர்க் ஆகும்ன்ற நம்ம தெரிஞ்சுக்கலாம். நார்மலா இப்ப கண்கள் சுத்தி திசை இருக்கு. அந்த கண்கள சுத்தி திசைகளுக்கு நம்ம வந்து ஆக்ஷன்ஸ் கொடுக்கும்போது, ஐய வந்து அப், டவுன் பண்ணும்போதோ, சைட் டு சைட் பண்ணும்போதோ, அந்த மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம பியூப்பிள் பக்கத்துலயும் மசில்ஸ், டைனி மசில்ஸ் இருக்கு நம்ம கண்லயுமே. ஸோ அந்த டைனி மசில்ஸுமே இப்போ நம்ம வந்து லைட் பட்டா நம்ம கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பியூப்பிள் வந்து நல்லா விரிஞ்சு சுருங்கும். ஸோ அது இருக்க மசில்ஸ்னால தான். ஸோ இந்த மசில்ஸ்க்கு வந்து நீங்க கான்ட்ராக்ஷன் கொடுக்காம மூவ்மெண்ட் கொடுக்கும்போது, உங்க ஐசைட் வந்து உங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும். என்கிட்ட வர யோகா பிராக்டிஷனர்ஸ் எல்லாமே வந்து சொல்லுவாங்க, ஃபோன் யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது, எனக்கு தலை வலிக்கும், இல்ல கண்ணு வலிக்கும் அப்படி. இல்லனா வந்து ஜூம் அவுட் ஆயிடும். இப்போ ஒரு விஷயம் பார்த்துட்டே இருக்கும்போது, அந்த விஷயம் ஜூம் அவுட் ஆயிடும். பிளர்ரி விஷன் மாரி ஆயிடும். பட் வந்து ரெகுலரா ஒரு 3 டேஸ் நாங்க வந்து ஐஎக்ஸஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது, அந்த பிரச்சனை வந்து எங்களுக்கு சரியாவறத பார்க்க முடியுது. பட் ஒன்ஸ் தென் பிரேக் விடும்போது, அகைன் வந்து ஹெட்டேக் இந்த பிரச்சனையெல்லாம் வருது. ஸோ நம்ம ரெகுலரா வந்து ஐஎக்ஸஸ் பண்ணும்போது, நமக்கு இந்த மாரி பிரச்சனை ஜூம் அவுட் ஆவறது, இந்த விஷன் வந்து பிளர் ஆகுறது, இந்த மொபைல் யூஸ் பண்றதுனால தலை வலிக்கிறது, ஆ கண்ணு வந்து இப்போ ட்ராவல் பண்ணிட்டு வரதுனால கண்ணு வந்து ரெட் ஆகுறது, ட்ரைனஸ் ஆகுறது, இந்த மாரி பிரச்சனைகள்லாம் இருக்காது. ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு பொருள பார்த்தா இப்போ ஒரு தீப ஒளிய பார்க்கும்போது ரொம்ப நெடுநேரம் நம்ம தீப ஒளிய பார்க்கும்போது நம்ம கண்லேருந்து தண்ணி வரும். நீர் வடியும். ஆனா சில பேருக்கு அந்த நீரே வடியாது. அந்த அளவுக்கு அவங்க கண் ட்ரையா இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த நீர் வெளிய வரல. ஸோ இந்த ஐஎக்ஸஸ்லாம் பண்றது மூலியமா உங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து இருந்தாலும் சரியாகும், வராமலும் இருக்கும். ஸோ எக்ஸர்சைஸ்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸ் ஐஸ் வந்து அப் டவுன் பண்ணுறோம்.
இப்போ வந்து நான் பண்ணுற எக்ஸசைஸ் வந்து நம்ம எல்டரி பீப்புளும் பண்ணலாம், எல்லா ஏஜ் குரூப்பும் பண்ணலாம். சில்ட்ரனும் எப்படி வந்து அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறதும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஐ அப் டவுன் பண்ண போகிறோம். அந்த ஐ அப் டவுன் வந்து நீங்கள் சில்ட்ரனுக்கு கிட்ட சொல்லும்போது, நீங்கள் வந்து ஸ்டாண்டிங் லைன் போடுங்க. உங்கள் கண்ணில் வந்து நீங்கள் ஸ்டாண்டிங் லைன் போடுங்கன்னு சொன்னால், ஒரு 4 இயர்ஸ் கிட்லேருந்தே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸ்டாண்டிங் லைன் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படி சொல்லி நீங்கள் உங்களுக்கு பழக்க ஆரம்பிக்கலாம். ஃபார் 20 செகண்ட்ஸ், ஐஸ் அப், டவுன். ஸ்லோலி அப், டவுன். கண்டினியூ. ரிலாக்ஸ். இப்போ சில பேருக்கு வந்து ஐ எக்ஸர்சைஸ் பண்ணும்போது ஒரு 20 செகண்ட்ஸ் அப்படி 30 செகண்ட்ஸ் கண்டினியூஸாக பண்ணும்போது மேபி கண் வலிக்கலாம். ஸோ அப்படி கண் வலி இருக்கவங்க ஐ ஸ்ட்ரெயின் ஆகுதுன்னு ஃபீல் ஆகுறாங்க. ஒரு எக்ஸசைஸ்னாலும் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு கண்களை மூடி ஒரு ரெஸ்ட் எடுங்க. ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் கண்களை மூடி ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து நம்ம ஐ சைட் டு சைட் பண்ண போகிறோம். அது நீங்கள் கிட்ஸ் கிட்ட சொல்லும்போது ஸ்லீப்பிங் லைன் ட்ரா பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஐ டு த லெஃப்ட், உங்களால் எவ்வளோ முடியுமோ லெஃப்ட் எண்டுக்கு போயிட்டு slowly right, left, right. Continue. Relax. Okay, each exercise நீங்கள் 30 seconds ப்ராக்டிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து டயக்னல் லைன் ட்ரா பண்ண போகிறோம். டயக்னல் லைன் வந்து கிராஸ் லைன் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ லெஃப்டில் மேலே ரைட்டில் கீழே. ஸோ இப்படி ஒரு கிராஸ் லைன் போட போகிறோம். சி, லெஃப்டில் மேலே ரைட்டில் கீழே. கண்டினியூ. ரிலாக்ஸ். சேம் டயக்னல் லைன் ஆப்போசிட் சைட். ரைட்டில் மேலே பார்க்குறீங்க, லெஃப்டோட எண்டு கீழே பார்க்குறீங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட்டுக்கு அந்த எண்டு வரைக்கும் நீங்கள் பார்க்கணும் பொறுமையாக. ரிலாக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் செமி சர்க்கிள் போட போகிறோம். ஒரு பாதி சர்க்கிள் மட்டும். இது நீங்கள் கிட்ஸ் கிட்ட எப்படி சொல்லலாம்? நீங்கள் வந்து ரெயின்போ ட்ரா பண்ணுங்கள். உங்கள் ஐஸில் வந்து நீங்கள் ரெயின்போ ட்ரா பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க இன்னும் ஒரு ஜாய்ஃபுல்லாக பண்ணுவாங்க. செமி சர்க்கிள். சி, ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் ஃபுல் சர்க்கிள். ஐஸில் ஃபுல் சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். சி, இப்போ ஆன்டி கிளாக் வைஸ். கிளாக் வைஸ் 5 சர்க்கிள் போட்டாச்சு. இப்போ ஆன்டி கிளாக் வைஸ். ரிலாக்ஸ். இது வரைக்கும் நம்ம வந்து ஐஸில் 5 எக்ஸசைஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து அப் அண்ட் டவுன். ஸோ ட்ரா எ ஸ்டாண்டிங் லைன். செகண்ட் வந்து சைட் டு சைட், ட்ரா எ ஸ்லீப்பிங் லைன். தேர்டு வந்து செமி சர்க்கிள் பார்த்தோம், ட்ரா எ ரெயின்போ. ஃபோர்த் வந்து டயக்னல் லைன் பார்த்தோம். ஃபிஃப்த்து வந்து இப்போ வந்து ஃபுல் சர்க்கிள் பார்த்தோம். ஐஎக்ஸஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் இன்னோவேட்டிவாக எப்படின்னா பிளான் பண்ணி பண்ணலாம். ஸோ நான் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ரூமில் வந்து 4 பக்கம் ஸ்கொயர் இருக்குல்ல, நான் அந்த செவுத்தோட இருந்து 4 பக்கம் ஸ்கொயர் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஸ்கொயர் அந்த ஷேப்பை ப்ராக்டிஸ் பண்ணலாம், ரெக்டாங்கிள் பண்ணலாம், ட்ரையாங்கிள் பண்ணலாம், ஜிக்ஸாக் பண்ணலாம். ஸோ நீங்கள் எனி 5 எக்ஸஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுதான் வந்து பண்ணணும்னு கிடையாது. அதே மாதிரி உங்கள் கிட்ஸ் வந்து எது சொன்னால் இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஷேப்ஸில் விருப்பம் இருக்குது, அவங்களுக்கு சர்க்கிள் பிடிக்கும், ட்ரையாங்கிள் பிடிக்கும், ஜிக்ஸாக் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த ஷேப்பில் அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கும்போது அவங்க இன்னும் வந்து ஒரு ஜாய்ஃபுல்லாக ஹாப்பியாக வந்து அது ஒரு எக்ஸசைஸ்னு இல்லாமல் அது ஒரு விளையாட்டாக நினச்சி பண்ணுவாங்க. இது வரைக்கும் நம்ம ஷேப்ஸ் வச்சு எக்ஸசைஸ் பண்ணோம். டிஃப்ரெண்ட்டாக ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், செமி சர்க்கிள், ரெயின்போ, ஃபுல் சர்க்கிள் சொல்லிட்டு இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இது வந்து 20-20ன்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ நான் வந்து ஒரு பென் வந்து எடுத்திருக்கேன். என் கண்களுக்கு நேராக அந்த பெண்ணை ஹோல்ட் பண்ணுறேன். கண் சிமிட்டாமல் 20 செகண்ட்ஸ் ஜஸ்ட் அந்த பெண்ணை பார்க்குறேன். இப்போ கண்களை மூடி 20 செகண்ட்ஸ் ரெஸ்ட். ஒன்ஸ் அகெயின் ஓப்பன் யுவர் ஐஸ். கண் சிமிட்டாமல் பாருங்கள். ரெஸ்ட். ஸோ இது 20-20 ரூல்னு சொல்லுவாங்க. உங்கள் கண்களுக்கு நேராக ஃபோக்கஸ் பாயிண்டில் நீங்கள் பென் ஆர் பென்சில் வைக்கிறீங்க. 20 செகண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்கள் கண் இமைக்காமல் பார்க்குறீங்க. ஸோ அதனால் உங்கள் கண்ணிலேருந்து நீர் வடியட்டும், பிரச்சனை கிடையாது. அண்ட் தென் 20 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுக்கிறீங்க. அகெயின் 20 செகண்ட்ஸ். இன்னும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி 5 ரவுண்ட்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் லாங் டிஸ்டன்ஸில் வச்சு பார்த்தீங்க. ஸோ அதே 20-20 ரூல் இப்போ ஷார்ட் டிஸ்டன்ஸ்.
ஜஸ்ட் பாருங்க, என் கை வந்து உடம்போடு ஒட்டி இருக்கு. கண்களுக்கு நேராக பென் வச்சுருக்கேன். ஸோ சேம் நான் ரிப்பீட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஹோல்ட் அண்ட் ஃபோக்கஸ். கண்களை மூடி ரெஸ்ட் எடுங்க. Open your eyes. Rest. ஸோ இது 2020 ரூல். இது வந்து உங்கள் ஃபோக்கஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்து நான் பார்க்க போகிற எக்ஸசைஸ் வந்து பென்சில் புஷ்அப். இப்போ என்கிட்ட பென் இருக்குது. இந்த எக்ஸசைஸ் வந்து உங்கள் கிட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த பென்னு பாருங்கள், கண்களுக்கு நேராக வைக்கிறேன். இப்போ நான் க்ளோஸில் கொண்டு வருவேன். இதை நான் கண்களுக்கு நேராக வச்சு என் கண்ணி மேய்க்காமல் பார்க்குறேன். க்ளோஸில் கொண்டு வரும்போது என் மூக்கு நுனிக்கு கொண்டு வரணும். ஜஸ்ட் ஒரு டவுன் ஸ்லைட்லி. சி, ஸ்லோலி. Again back to the position. Once again இன்னொரு ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஸ்லோவாக உங்கள் மூக்கு நுனிக்கு கிட்ட கொண்டு வாங்க. Again back to the position. இது பென்சில் புஷ்அப்பா. ஸோ இது நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது இந்த ஐ நம்ம ஸ்விட்ச் ஆகும் பார்த்தீங்களா, நமக்கு நம்ம ஒரு விஷயத்தை பார்த்துட்டே இருப்போம், டக்குன்னு இன்னொரு விஷயத்துக்கு நம்ம டக்குன்னு ஸ்விட்ச் ஆகும், நம்ம இன்னொரு டக்குன்னு வேறு விஷயத்தை பார்ப்போம். அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு கண் சில பேருக்கு மங்கல் ஆகலாம். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த பென்சில் புஷ்அப் பண்ணும்போது சரியாகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற எக்ஸசைஸ் வந்து பிளிங்கிங். ஸோ ஐ ட்ரைனஸ் நமக்கு எப்போ வரும்? ரொம்ப நேரம் ஒரு விஷயத்தை வந்து கண் இமைக்காமல் பார்க்கும்போது நமக்கு ஐ ட்ரைனஸ் வரும். இப்போ நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம், ஸ்க்ரீன் பார்க்குறோம், ரொம்ப நேரம் நம்ம ஸ்க்ரீன் வந்து உத்து பார்த்துட்டே இருப்போம், அப்போ கண் வைக்க மாட்டோம். லேப்டாப் யூஸ் பண்ணும் போதும் நம்ம உத்து பார்த்துட்டே இருப்போம். ப்ளஸ் வந்து இந்த நான் சொல்ல நுண்ணிய வேலைகள், இந்த ஆர்டிஸ்ட், எந்த வித ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம், சிற்பிகள் செதுக்கிறவங்க, ட்ராயிங் வரைகிறவங்க, அவங்கெல்லாம் வந்து ரொம்ப உற்று நோக்கி கண்ணிமைக்காமல் ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்க்கும்போது நம்ம கண்ணிமைக்க மறந்துடுவோம். கண்ணிமைக்க மறக்கிறதுனால கண் ரொம்ப ட்ரை ஆகிடும். கண் ட்ரை ஆகிறதுனால உங்கள் கண் வந்து ரெட்னஸ் ஆகலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு தண்ணியும் வராது, உங்கள் கண்ணில் இருந்து நீரே வடியாது. நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை ரொம்ப நேரம் உத்து பார்க்கும்போது கூட உங்கள் கண்ணில் நீர் வடியாது. அந்தளவுக்கு ரொம்ப ட்ரை ஆகிடும். ட்ரைனஸோட எக்ஸ்ட்ரீம் தான் கண் வந்து ரொம்ப ரெட் ஆகும். ஸோ உங்கள் கண்ணுக்கு ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கணும். கண்ணுக்கு ஒரு மாய்ஸ்சர் கொடுத்து ரொம்ப சிம்பிள். ஐயை ஜஸ்ட் பிளிங்க் பண்ணால் போதும். ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு வேகமாக ஐயை பிளிங்க் பண்ணுறோம். ரிலாக்ஸ். ஸோ இப்படி வேகமாக நீங்கள் ஐ வந்து பிளிங்க் பண்ணுறீங்க. பட்டர்ஃப்ளைஸை வந்து ஃப்ளாப் பண்ணுற மாதிரி வேகமாக ஐ நல்லா பிளிங்க் பண்ணும்போது உங்களுக்கு கண்ணுக்கு நல்லா மாய்ஸ்சர் இருக்கும். ஸோ இது நீங்கள் எப்போ வேணால் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு ஐ பிளிங்கிங் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா ஒரு 2 hours ஒன்ஸ், 3 hours ஒன்ஸ், ஜஸ்ட் ஒரு சின்ன சிம்பிள் ரிமைண்டர் போட்டு நீங்கள் ஐ பிளிங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐ ட்ரைனஸ் வராது. ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபைனல் எக்ஸசைஸ். உங்கள் 2 கைகளை நல்லா உஷ்ணம் வர அளவுக்கு நல்லா இப்படி தேய்க்கிறீங்க. நல்லா இந்த சூடு வரும்போது உங்கள் கண்களை ஒத்தி எடுக்கிறீங்க. ரிலாக்ஸ். ஸோ இது வந்து உங்கள் கண்களுக்கு ரொம்ப பெரிய ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். உங்கள் கண்ணுக்கு ரிலாக்ஸேஷன் தேவை. ரிலாக்ஸேஷன் இருக்கும் போது உங்கள் ஸ்லீப்பும் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன ஐஎக்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு டைம் இருக்குது பண்ண முடியும்னா இது ஒரு 10 minutes ரொட்டீனாக இருக்கும். நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு நிறைய ஐ பிரச்சனை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வராமல் இருக்கும். இல்லை என்னால் இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ண முடியாதுன்றவங்க இப்போது நான் சொன்ன மாதிரி கிட்ஸுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை மட்டும் பிக் பண்ணி ஒரு 5 எக்ஸசைஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு ஒரு 5 minutes ரொட்டீனாக இருக்கும். அப்படி அடல்ட்ஸ் உங்களுக்கு எது வேணுமோ இந்த ஐ ரிலாக்ஸேஷன், பட்டர்ஃப்ளை ஃப்ளிப்பிங், இந்த மாதிரி எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணும்போது உங்கள் ட்ரைனஸ் எல்லாமே இல்லாமல் இருக்கும். ஸோ இது ஐ எக்ஸசைஸ் பண்ணுறது மூலியமாக உங்கள் கண்களுக்கு மட்டும் நல்லதா, வேறு என்ன நல்லது இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஐ வந்து பிரெயினோட ரொம்ப கனெக்டாக இருக்க ஒரு விஷயம். இப்போ நம்ம பார்க்குற ஒரு இமேஜ் லைட்டாக ரிசீவ் ஆகி ஆப்டிக்கல் நர்வ் மூலயமா பிரெயினுக்கு போகுது. அந்த பிரெயின் தான் இந்த பிக்சர் நமக்கு வந்து ஷோ ஆகுது. இப்போ நம்ம பார்க்குற பிக்சர்ஸ் எல்லாமே. ஸோ இது வந்து ஒரு பிரெயின் கனெக்டடான விஷயம். இப்போ நம்ம பண்ணுற ஐ எக்ஸுமே அதே தான். இப்போ இந்த பென்சில் புஷ்அப் பண்ணுறோம். இப்போ புஷ்அப் வந்து பண்ணும்போது நான் ஜஸ்ட் கண்ணிமைக்காமல் நான் பார்க்குறேன். கண்ணிமைக்காமல் நான் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து என் ஃபோக்கஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும், என் கான்சன்ட்ரேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ப்ளஸ் அது இல்லாமல் பேஷன்ஸ் லெவல் நமக்கு நம்ம அறியாமல் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளோட பேஷன்ஸ் லெவல் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். அதை விட முக்கியமான விஷயம் இந்த பென் புஷ்அப் வந்து ஏன் குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொன்னால் இம்பல்சிவ் கேரக்டர் நமக்கு மாறும். இம்பல்சிவ் கேரக்டர்னால் என்ன? நம்ம எதுவுமே யோசிக்காமல் நமக்கு அப்போ தோன்ற அந்த நொடி தோன்ற விஷயத்த நம்ம டக்குன்னு வார்த்தைகள் விடுறதா இருக்கட்டும், பேசுகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் இம்பல்சிவ் கேரக்டர். நம்ம நிறைய பேர் வந்து
லைஃப்பில் வந்து ரெக்ரெட் பண்ணுறது இல்லாமல் இந்த இம்பல்ஸில் பண்ணுற விஷயமா இருக்கும். நம்ம வந்து ஒரு அந்த நிமிஷம் வந்து ஒரு கோவத்தினால நம்ம டக்குன்னு ஏதாவது பேசுகிறதா இருக்கட்டும், தவறான முடிவுகளாக இருக்கட்டும், நம்ம யோசிப்போம். ஒரு நிமிஷம் நிறுத்தி நிதானமாக யோசிச்சிருந்துருக்கலாமோ அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். அந்த மாரி நிறுத்தி நிதானமா யோசிச்சிருந்தா, இந்த விளைவுகள் வராம இருந்திருக்குமோ? இது நம்ம எல்லார் லைஃப்லயும் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ, இந்த இம்பல்சிவ் கேரக்டர் வந்து நீங்க இந்த சின்ன எக்சர்சைஸ் மூலியமா நீங்க உங்க பசங்களுக்கு டெவலப் பண்ணும்போது, அவங்க ஒரு விஷயம் பேசுறதுக்கு முன்ன, இல்ல ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்ன நிறுத்தி நிதானமா ஒரு செகண்ட் யோசிப்பாங்க. ஸோ, இது ரொம்ப முக்கியமான எக்சர்சைஸ். இது வந்து ஒரு கேரக்டர் பில்டிங்க்கும், உங்க பிரெயினுக்குமே முக்கியமான எக்சர்சைஸ். ஜஸ்ட் ஐ எக்சர்சைஸ் மட்டும் கிடையாது. அது மட்டும் இல்லாம உங்க தூக்கம் ரொம்ப நார்மலா இருக்கும். உங்க தூக்கம் வந்து பெட்டர் ஸ்லீப்பாவே இருக்கும். ஸோ இத ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது மாரி உங்களுக்கு வேற ஏதாவது தேவைகள் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். அத பத்தி நம்ம வீடியோஸ் மேக் பண்ணலாம். அடுத்த இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களோட அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி. வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.